லைஃப்ல வந்து இந்த மாதிரி ஒரு டே பார்ப்பேன்னு நான் நினைக்கல. பிகாஸ் என்னாச்சுன்னா, ஆஸ் யூசுவல் டெய்லி யூசுவல் ரெகுலர் ஒர்க் என்ன இருக்குமோ அதுதான் செஞ்சுட்டு இருந்தோம் நாங்க இன்னைக்கு. மார்னிங்கே ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்துட்டு சமைக்கிறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லி பண்ணது. முன்னாடி எப்பயுமே கிச்சன் கவுண்டர் டாப் கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் நெக்ஸ்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு உப்புமா பண்ணலான்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பரில் போட்டேன். பிகாஸ் டைம் வேறு லேட்டாக எழுந்திரிச்சதுனால டைம் வேறு ஆயிருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட் வேறு பண்ணணும்னு சொல்லிட்டு கடகடன்னு பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்குன்னு நான் என்ன பண்ணிட்டேன்னா, லைக் யூசுவலா உப்புமா பண்ணா நாங்க சட்னி வைக்க மாட்டோம். பட் இன்னைக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே நிறையா இருக்குல்ல உப்புமாவுக்கு. ஸோ அதனால நல்லா இருக்காதோன்னு சொல்லிட்டு சட்னி வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் தான் எங்கள் மம்மிக்கு சொன்னேன். சட்னி வச்சிடலாமான்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தேங்காய் உடைச்சிட்டு, தேங்காய் எல்லாம் எடுக்க ரெடி பண்ணிட்டுருந்தாங்க. கத்திய வச்சுட்டு தான் எடுத்தாங்க. எப்பயுமே கரெக்ட்டா எடுத்துருவாங்க. பட் இன்னைக்கு என்னாச்சுன்னா, அது கட் ஆயிருச்சு. கட் ஆனோனே ப்ளீடிங் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. ஸோ இம்மீடியேட்டா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா அவங்க வந்து 4 இன்ச் 0.4 இன்ச் வந்து கட் ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இம்மீடியேட்டா நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு தான் ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க எப்போ அப்படி சொன்னாங்களோ எனக்கு அப்படியே ஆஃப் ஆயிருச்சு. பிகாஸ் எங்கள் அம்மா வலி தாங்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படியோ எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தி ஸ்டிச்சஸ் போட்டு கூட்டு வந்துட்டோம்.